வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களை, வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் டாஸ் வித் யூ வேல் பிரசன். லெட்ஸ் வெல்கம் ரஹ்மான் டிவிலியர்ஸ் அண்ட் பிரவீன் ஸ்பீக்ஸ் ஆன் போர்டு. 2 பேரும் ஆர்சிபி ஜெர்சியை மாட்டிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா அடிச்சது வேற ஒரு பெரிய டீம் அடிச்சிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் பெரிய டீம்னு சொல்லிட்டே இருக்கோம் தவிர பெர்ஃபார்மன்ஸ்ல காட்ட மாட்டாங்க. ஸோ ஸ்குவாட் எல்லாமே பெருசா தான் இருக்கு, ஆனா பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. எப்பா ஓவரா ஆடாதே, அதை கழட்டி வச்சுட்டு வாடா. வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு துக்கமான நாள், ரொம்பவே துக்கமான காரியங்கள்லாம் நடந்திருக்கு. ஒரு வருஷமா ரிவெஞ்சுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நேத்து கூட வந்து ரிவெஞ்சுன்னு என் பக்கத்துல இருக்கவங்க கத்திட்டு இருந்தான். என்ன பண்றதுன்னு தெரியல, ரொம்பவே அதுக்காகவே வருது எனக்கு. எனக்காக நான் இந்த டிசிடியில ரொம்ப நாளா இருக்கேன். எனக்காக ஒரு 10 செகண்ட் சைலன்ஸ், கண்ண மூடி எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கங்க. எனக்கு ஒரு மர்டர் ஒன்றும் நடந்திருக்கு. ப்ளீஸ் கண்ண மூடுங்க ப்ளீஸ். எல்லாரும் கொஞ்சம் கண்ண மூடி, கொஞ்சம் வியூவர்ஸ் நீங்களும். முடிஞ்சு ப்ரோ, 10 செகண்ட் முடிஞ்சிச்சு. வாங்க அங்க அவனுக்கு ரிவ்யூ எடுத்து நேரம் பாக்குறானுங்க. எங்க டைம் எல்லாம் வேணாம், உள்ள போலாம் வாங்க. இன்னைக்கு இன்னொன்னு என்ன நடந்துச்சுன்னா, விராட் கோலி ஒரு தீர்க்கதரிசின்னு நினைக்கிறேன். அவருக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம கிரவுண்ட்ல நின்று எது பண்ணாலும் நம்மள வச்சு ஒரு வருஷத்துக்கு கண்டென்ட் மில்க் பண்ண போறாங்க அப்படின்ட்டு. அதனால செகண்ட் ஹாஃப்ல மனுஷன் சைலண்டா உள்ள போய் உட்காந்துட்டாரு. ஒரு ஃபீல்டுல இல்ல, அவனுக்கும் பேசக்கூட இன்னுமே இப்ப சான்ஸ் தரல. ஸோ அதுக்கும் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் டு விராட் கோலி. யா, அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்லி ஆகணும். நம்ம வந்து பத்ரி அண்ணன் அவர் வந்து ஒரு பெரிய இடத்துல உட்காந்துருக்காரு. ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கமெண்ட்ரிங்கிறது தமிழ்நாடு ஃபுல்லா பாக்குற ஒரு சேனல்ல வந்து உட்காந்துருக்காரு, அங்க பேசுறாரு. அவர் ஆப்போசிட்டுக்கு சப்போர்ட் பண்ணிட்டோம், அதெல்லாம் நான் தப்பே சொல்ல. ஆர்சிபி எம்ஐ ஆடும்போது எம்ஐக்கு சப்போர்ட் பண்ணிட்டோம், ஆர்சிபி ராஜஸ்தான் ஆடும்போது ராஜஸ்தான் சப்போர்ட் பண்ணிட்டோம், ஆர்சிபி எஸ்ஆர்எச் ஆடும்போது எஸ்ஆர்எச் சப்போர்ட் பண்ணிட்டோம். ஆனா நான் தப்பே சொல்ல, அதெல்லாம் அவரோட விருப்பம். ஆனா ஒரு டீமை பர்டிகுலரா அவர் வந்து ரொம்ப பேசுற மாதிரி இருக்கு. அது ரொம்ப ரொம்ப தப்பு. இன்னைக்கு மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அவர் எப்படி ஸ்டார்ட் பண்ணாருன்னா, நீங்க எங்க வேணா கிங்கா இருக்கலாம், ஆனா மும்பைல ரோஹித் தான் ராஜான்னாரு. கடைசியா முடியும் போது கிரவுண்டு ஆர்சிபின்னு அலறிச்சு. அவர் கேட்க முடியாம வாக்கிங் போயிட்டு இருந்தாருன்னு சொல்லி ஆர்மி பராஜின்னு சொன்னாரு. அதுவும் இல்லாம இன்னைக்கு இது 240 ரன் 230 ரன் அடிச்சோம், இந்த ஸ்கோர்லாம் பத்தாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு மும்பையோட பேட்டிங்க்கு. அதையும் வச்சு செஞ்சு விட்டாங்க. அப்புறம் டிம் டேவிட், அந்த கான்ட்ரவர்சிக்கு நம்ம அப்புறம் வருவோம், அது வேற விஷயம். இப்ப ராஜஸ்தான் மேட்ச்ல வந்து தோனி வந்து டக்குன்னு கிரவுண்ட் வந்து இன்டர்ஃபியர் பண்ணி உள்ள வந்தாரு, ஓகேவா? அதுவுமே ரூல்ஸ் இல்லாத ஒரு விஷயம் தான். அப்பெல்லாம் ரொம்ப சுகமா இருந்திருக்கும் பார்க்கும்போது. ஃபார்மிங் ரொம்ப சுகமா இருந்திருக்கும். அதே மாதிரி பொலார்டு வந்து ஒரு மேட்ச்ல வந்து வாயில டேப் ஓட்டிட்டு நிற்பாரு. அதுவுமே எனக்கு தெரிஞ்சு ரூல்ஸ் எல்லாம் பெருசா இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஆன் கிரவுண்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். அப்பயும் ரொம்ப சுகமா இருந்திருக்கும். ஆனா டிம் டேவிட் இப்படி பண்ணும்போது பயங்கரமா எரியும். ஒரு பெரிய இடத்துல இருக்கீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குங்க. அப்படி உங்களுக்கு வன்மத்தை கக்கணும்னா உங்க இன்ஸ்டாகிராம் இருக்கு, உங்க யூடியூப் இருக்கு, அதுலலாம் எவ்வளவு வேணா வன்மத்தை கட்டிக்கங்க, அது உங்க விருப்பம். ஆனா வந்துட்டு எல்லாரும் பாக்குற ஒரு சேனல்ல உட்காந்துட்டு இப்படி கண்ணாபுண்ணான்னு பேசுறது வெரி வெரி ராங் என்னை பொறுத்த வரையும். இப்ப சில பேர் வருவானுங்க, நீ கன்னட கமெண்ட்ரி பாத்திருக்கியா, அங்க என்ன பேசுறாங்க தெரியுமா, அங்க சிஎஸ்கே என்ன பேசுறாங்க, எனக்கு கன்னடம் தெரியாதுடா, தெரிஞ்சா அதையும் பேசுவான். நான் தமிழ்நாட்டுல இருக்கேன், நான் தமிழ் கமெண்ட்ரி பாக்குறேன், எனக்கு தமிழ் கமெண்ட்ரி அந்த ஆள் பேசுறது புரியுது, அந்த ஆள் தப்பா பேசுறாங்கன்னு என் கண்ணு முன்னாடியே தெரியுது. அப்ப அதை கேட்கதான் செய்வாங்க, அதை கூட கேட்க கூடாதுன்னா எனக்கு தெரியல. நம்மளும் வீடியோஸ் தான் போடுறோம் வச்சுக்கோங்களேன். நம்ம போறது வந்து ஃபன்னாவது போடுவோம். நம்ம ஒரு பெரிய பொசிஷன்ல உட்காந்துருக்கோம், நம்மளுக்கு பிடிச்ச டீம் இருந்தாலுமே அங்க யாருக்குமே பிடிக்காத டீம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அபினவ் முகுந்த்க்கு, பாலாஜிக்கு எல்லாருக்கும் ஒரு டீம் பிடிக்கும். அது பிடிக்குதுன்றதுனால அது திணிக்க கூடாது வச்சுக்கோங்களேன். அவர் சொன்னதுல ரொம்ப ஆசைப்பட்டு டிம் டேவிட் போயிட்டு சிரிச்சுட்டே தான் பண்ணாரு. 5 ரன் மைனஸ் பண்ணோம். இதே தோனி அங்க பண்ணிருந்தா அப்படி சொல்லியிருப்பாரா அப்படின்ற கொஸ்டின் வருது இல்ல. நீங்க சும்மா பாக்குற ஒரு ஆடியன்ஸ்க்கு எதுக்கு ஒரு பயஸ்டா ஒரு ஃபீல் கொடுக்குறீங்க? நீங்க பெரிய பொசிஷன்ல உட்காந்துருக்கீங்க, நீங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ணலாம் பீப்புளை, நீங்க சொன்னா நம்புவாங்க பீப்புள். நிறைய பேர் புதுசா பாக்குறவங்க அவங்க சொல்றது கமெண்ட்ரி சொல்றது கேட்டுதான் அவங்க சொல்றது கரெக்ட்னு நினைப்பாங்க. நீங்க சொன்ன மாதிரி இது கன்னடால யார் பண்ணாலும் ஹிந்தியில யார் பண்ணாலும் அவங்கவுங்க இதை வந்து உங்களுக்கு பர்சனலா ஒரு டீமை பிடிக்கலாம், நீங்க போயிட்டு செலிப்ரேட் பண்ணுங்க. பப்ளிக்ல போயிட்டு நீங்க சொன்னீங்களா ப்ரோ இன்ஸ்டாகிராம், அதுல போய் போட்டாலுமே தப்பு தான். நீங்க நல்லது பேசுறீங்கன்னா எங்க வேணாலும் போய் பேசலாம். கெட்டது வந்து எந்த இடத்துல வைக்கிறோம், எதுக்கு வைக்கிறோம், நம்ம ஒருத்தவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றப்போ ராங் வேல பண்ணக்கூடாது அப்படின்ற பயஸ்டாவும் இருக்கக்கூடாது. அக்செப்டபிள் தான். இந்த மாதிரி ஒரு டீமை ரொம்ப டார்கெட் பண்ணி எல்லா இடத்துலயுமே எந்த டீம் வீக்கா இருக்குன்னு கேட்டாலும் ஆர்சிபி சொல்றது. ஸோ கொஸ்டினே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம ஒரு டீமை டார்கெட் பண்றது நீங்க சொல்றது தப்பு தான், அண்டர்ஸ்டாண்டபிள் தான். ஓகே, நம்ம அப்படியே வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் நோட்டீஸ் பண்ணது நான் சொல்லிடுறேன். கொஞ்சம் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம்
அபோவ் பார் இருக்கிற மாதிரி தெரியுது. ஜெயிச்சிட்டீங்க, ஆடலாம், அக்செப்டபிள் தான். பட் ரொம்ப ஓவரா எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஓகே, நீங்க ஜெயிச்சிட்டீங்க, ஆடுறீங்க, இதே ரிவர்ஸ்ல வரும்போது அக்செப்ட் பண்ணிக்க ரெடியா இருக்குன்னு சொல்லிட்டேன். ஓகே, அதுக்கு ஒரு மீட்டர் இருந்தா நீ வேணா சொல்லிடு, இந்த அளவுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணா, இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடாது. இல்ல மீட்டர்னு சொல்ல வரல. இப்ப நீ தான் சொல்லுவ மத்த டீமை டீக்ரேட் பண்ணாம நீங்க என்ன வேணா செலிப்ரேட் பண்ணுங்க. பட் நீ இன்னைக்கு வீடியோல ஸ்டார்ட் பண்ணது மும்பையை டீக்ரேட் பண்ணி நீ செலிப்ரேட் பண்ற மாதிரி தான் இருந்தது. அதை நம்ம வியூவர்ஸ்டே எதை டீக்ரேட் பண்ண, எதை டீக்ரேட் ஸ்பெசிபிக்கா எனக்கு ஸ்பெசிபிக்கா சொல்ல தெரியல. நீ வெற்றி, நீ ஜெயிச்சத உன் டீம் பெருமையா பேசுற மாதிரி எனக்கு தெரியல. சோ பெரிய டீம்னு சொன்னீங்க, அவங்களுக்கு ஒரு 10 செகண்ட் மௌன அஞ்சலி செலுத்துறீங்க, இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தான் தெரியுது. ஆர்சிபிக்கு சொன்னா நீ வாங்கி போட்டுருப்பியா? வேற சிஎஸ்கே ஜெர்சி, மும்பை ஜெர்சி போட்டுட்டு ஆர்சிபிக்கு மௌன அஞ்சலி செலுத்துங்கன்னா சும்மா இருப்பியா? கேட்டுதான் ஆகணும், தோத்துட்டா கேட்டுதான் ஆகணும், அவன் பேசுறது கேட்டுதான் ஆகணும். ஓகே சரி, ஓகே. ப்ரோ அகைன் ப்ரோ இது டிஃபரெண்டா போகுது. ஆனா நம்ம வந்து பார்த்த எனக்கு வந்து அது ஒரு ஃபன்னியர் நோட்ல நிறைய பேர் நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க ப்ரோ. நம்ம ஃபன்னியர் நோட்ல தான் அதை பார்த்துட்டு இருந்தோம். ஃபன்னியா இருக்கலாம், நான் இல்ல, இப்ப நான் மும்பை ஃபேனே இல்ல, பட் எனக்கே அப்படி ஃபீல் ஆகுது. அது வியூவர்ஸ் பாத்துக்கிட்டோம், நான் அவ்வளவுதான். மேபி ஓகே, நம்ம அப்படியே வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு வந்து மேட்ச் ஸ்டார்டிங்லயே ஆக்சுவலா நம்ம பெரிய டீம்னு எல்லாம் பில்டப் கொடுத்து அந்த ரிவெஞ்ச் எல்லாம் பேசிட்டு தான் வரோம். சீசன் ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்துருவாங்க, அதுக்கப்புறம் லேட்டரான கம்பேக் கொடுப்பாங்க. இந்த சீசன் அப்படியே ஆப்போசிட்டா இருக்க மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிக்கிறாங்க, அதுக்கப்புறம் மீதி எல்லாமே சாமி கூட்ட மாதிரி இருக்கு. போர் பெர்ஃபார்மன்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே வந்து ரொம்ப ஒர்ஸ்டா பண்ணிட்டு இருக்காங்க மும்பை. அந்த ஸ்குவாடுக்கு அவங்க ஜஸ்டிஃபையே பண்ண மாட்டாங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் போரா பண்றாங்க. ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி ஆப்வியஸா இந்த அடி வாங்கும் போது பவுலர்ஸ் ரொட்டேட் கூட ஒழுங்கா பண்ணல. சர்துல் தாக்கூர் எல்லாரும் அடி வாங்கும் போது இவர் போட்டு விக்கெட் எடுப்பாரு. அது கூட அவரு ஒரு டீம் மெம்பர் மேல கூட அந்த ட்ரஸ்ட் வைக்கல. ரோஹித் சர்மா வந்து சஜஸ்ட் பண்ண மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அடுத்த ஓவர் தான் சர்துல் கொடுத்து அந்த ஃபர்ஸ்ட் விக்கெட், பிலிப் ஷாட் விக்கெட் விழுந்தது. சோ ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி கண்டிப்பா ஒருவாதான் இருக்கு. இதை வந்து எப்படி கொண்டு போனான்னா, ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்சி ரொம்ப ரொம்ப ஆப்வியஸா இன்னைக்கு ரொம்பவே பிளண்டரா தெரிஞ்சது. ஷர்துல் தாக்கூரை லேட்டா கொண்டு வந்தது செகண்டரி, அதை விட்டுரு. ரஜத் பட்டிடார் பேட்டிங் ஆடுறப்ப மயாங்க் மார்க்கண்டேவை கொண்டு வந்தது வந்து ஒரு ஒஸ்ட் மூவ். அந்த இடத்துல வந்து ரஜத் பட்டிடார் வந்துட்டாரு ஃபுல் ஃபார்முக்கு. 3 சிக்ஸா அடிச்சாரு, 3 சிக்ஸா 4 சிக்ஸா அந்த ஓவர்ல வச்சு பிரிச்சிட்டாரு. ஒரு சின்ன பையன் கேப்டன்சி பண்றவனு கூட தெரியும் ரஜத் பட்டிடார் ஸ்பின் எப்படி நல்லா ஆடுவாருன்னு. அப்படி அவர் ஸ்பின் பவுலிங்க்கு கொடுக்கணும்னா சாண்ட்னர் கொடுக்கலாம். அவர்கிட்ட அந்த கையில அந்த வித்தை இருக்கு, அவர் வந்து நிறுத்தி போடுவாரு, கொஞ்சம் பீட் பண்ணுவாரு, அந்த டெக்னிக்லாம் சாண்ட்னர்ட்ட இருக்கு. பட் மயாங்க் மார்க்கண்டேட்ட வந்து கொடுக்கும் பொழுது தூக்கி சாதிட்டாங்க. அது வந்து ஒன் ஆஃப் த ஒர்ஸ்ட் மூவ். அண்ட் வந்து சர்துல் தாக்கரையும் லேட்டா கொண்டு வந்தாங்க, அந்த ட்ரஸ்ட் வச்சிருக்கலாம். அந்த ஒரு 15th 16th and 17th ஓவர் நினைக்கிறேன், அந்த 3 ஓவர்ல மும்பை போட்ட பவுலிங் வந்து அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். ரொம்பவே சூப்பரா போட்டாங்க. ஸ்கோர் எங்கேயோ போயிடும் எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தப்ப அந்த 3 ஓவர் புல் பேக் பண்ணாங்க. அண்ட் டெத்லயும் போல்ட் வந்து லாஸ்ட் ஓவர் சூப்பராகவே போட்டாரு. அந்த லாஸ்ட் ஒரு பால் 6 போனாலுமே அவர் வந்து ரொம்ப நல்லா போட்டாரு டெத்ல. இல்லாட்டி ஸ்கோர் வந்து எங்கேயோ போயிருக்கும். இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே முடிவு பண்ணிருக்கலாம் அந்த அளவுக்கு. பின்சால்ட் அடிச்ச அடி சும்மா தாறுமாற அடிச்சாரு. எல்லாரும் பேசினாங்க, இன்க்ளூடிங் நான். நேற்று வரையும் நான் வந்து பின்சால்ட்டை பேக் பண்ணோம், பின்சால்ட்டை டிராப் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். பட் இன்னைக்கு காலைல நம்ம ப்ராட்காஸ்ட் சேனல்ல வந்து நான் ஒரு இது போட்டேன், பெத்தேல 11ல வச்சு. கம்ப்ளீட்லி ராங் இந்த இதுல. ஐ அக்செப்ட் கிரெடிட்ஸ் டு ஆண்டி ஃபிளவர். பில்சால்ட்டை பேக் பண்ணி கொடுத்தது. அந்த அட்டாக் பண்ண ஆரம்பிச்சதுலாம் பெரிய விஷயம். ஒரு இங்கிலாந்து பிளேயர் வந்து ஸ்பின்னர்ஸ் எவ்வளவு டாமினேட் பண்ணி இன்னைக்கு நான் பாக்குறேன். அதுவும் சாண்ட்னர்லாம் ஈஸியான பவுலரே கிடையாது அடிக்கிறதுக்கு. அவர் ஃபர்ஸ்ட் ஓவரெல்லாம் தூக்கி எங்கெங்கயோ சாத்திட்டாரு. ஒரு டெரிஃபிக்கான நாக் ஆடினாரு பில்சால்ட். என்னதான் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோர் வைஸ் வரலாமோ, அவர் இந்த ஆர்சிபிக்கு எவ்வளவு பேசினேட்டா இருக்காரு, இந்த அளவுக்கு வில்லிங்கா இருக்காரு ஸ்கோர் பண்றதுக்கு, கான்ட்ரிபியூட் பண்றதுக்குன்னு ஆப்வியஸா தெரியுது. சோ அந்த மாதிரி பிளேயரை நீ வெளியே வைக்கணும்னு தாட் ப்ராசஸே வரக்கூடாது, கண்டிப்பா உள்ளதான் இருக்கணும். என்னதான் அதை விட பெட்டர் பிளேயர்ஸ் வெளியே இருந்தாலுமே இந்த மாதிரி பிளேயர் வந்து அடிச்சு கொடுக்கணும், வின் பண்ணி கொடுக்கணும்ன்ற மைண்ட் செட்டே போதும். உங்களுக்கு எப்படியாவது பேட்டிங்ல ஃபீல்டிங்ல பயங்கரமா கான்ட்ரிபியூட் பண்ணிருந்தாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் கேச்சஸ்ல வின் பண்ணி கொடுத்தாரு. சோ இவரெல்லாம் வந்து வெளியே எடுக்கக்கூடாது, இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து இருந்தது. நேற்றும் அதனாலதான் நான் கேட்டுட்டே இருந்தேன். ஆஃப் செஞ்சுரி அடிச்சுட்டு அந்த செலிப்ரேஷன் பார்த்தாலே தெரியுது எவ்வளவு வெயிட் பண்ணிருப்பாரு அந்த மாதிரி ஒரு மோமெண்ட். அவர் அந்த எப்படி சொல்ற டீம் கூட நல்லா செட் ஆயிட்டாரு, கோச்சஸ் கூடயும் நல்லா லைக் வெல் கோஆர்டினேட்டடா இருக்காரு. சோ அந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து எந்த நேரத்துல வந்தாலும் அவரால் அந்த பிளாஸ்ட் கொடுக்க முடியும். நீங்க யோசிச்சு பாருங்களேன், 10 ஓவருக்கு மேல பில்சால்ட் பேட் பண்ணிட்டா எப்படியா இருந்தாலும் அவங்க டீம் ஃபேவரா அந்த மேட்சை கொண்டு வந்துருவாரு. ஒரு வாட்டி பேக் பண்ணி வச்சு எந்த மேட்ச்ல பெர்ஃபார்ம் பண்ணுமோ அந்த மேட்ச்ல பண்ணாரு இல்ல, அதே மாதிரி பில்சால்ட் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட், நீங்க உள்ள இன்னைக்கு நம்ம சொல்றது கூட நாளைக்கு ராங் ஆகலாம், பட் ஆனா ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்ல அவர் ஹெல்ப் பண்ணணும்னு கண்டிப்பா அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் கொடுத்துட்டே இருப்பாருன்னு நினைக்கிறேன். விராட் கோலி பத்தி நம்ம பேசியே ஆகணும். வந்து இன்னைக்கு ஒரு 50 அடிச்சாரு, எல்லாமே ஓகே. 2 ரவி வந்து ஓடிக்கே வேஸ்ட் பண்ணாரு.
அவர் ஸ்லோவா ஆனதை விட அது ஒரு பிளண்டர். என்ன பொறுத்தவரை 2 ரிவ்யூ வந்து ஒய்டுக்கு 2 ரிவ்யூ வேஸ்ட் பண்ணாரு. அதே மாதிரி விராட் கோலியோட இன்னிங்ஸ் இன்னைக்கு யாரும் முட்டெல்லாம் கொடுக்க முடியாது. அவர் ரொம்ப ட்ரை பண்ணாரு, அடிக்க அடிக்க பார்த்தாரு. அவருக்கு பேட்ல மீட்டே ஆகல இன்னைக்கு. அங்கங்க 4-6 எல்லாம் அடிச்சாரு, ஒத்துக்கிறேன். பட் அவருக்கு பேட்ல இன்னைக்கு மீட்டே ஆகல. அவர் ரொம்பவே ட்ரை பண்ணாரு. அவருமே ஹாப்பியா இல்ல. இந்த நாக் பத்தி விராட் கோலியே ஹாப்பியா இல்ல. அவர் செலிப்ரேட் கூட பண்ணல. 20 ரன் குஷன் வந்து விராட் கோலி நாக்கால கண்டிப்பா ஸ்பாயில் இருக்கு. இன்னைக்கு வந்து ரொம்பவே கொஞ்சம் புவரான ஸ்ட்ரைக் ரேட் தான் ஆடினாரு. மத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது, டீம்ல மத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு புவரான ஸ்ட்ரைக் ரேட் தான் ஆடினாரு. லாஸ்ட் 3 மேட்ச், ப்ரீவியஸ் மேட்ச்ல ஒரு 30 ரன் அடிச்சாலுமே ஒரு 160 ஸ்ட்ரைக் ரேட்டு. ராஜஸ்தான் கூட 200, அதுக்கு முன்னாடி மேட்ச்ல 160, அதுக்கு முன்னாடி மேட்ச்ல நல்ல ஸ்ட்ரைக் 180, நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல தான் ஆடி கொடுத்தாரு. இன்னைக்கு மேட்ச்ல விராட் கோலிக்கு சுத்தமா படவே இல்லை. இன்னைக்கு ஆர்சிபி ஒரு வேளை ஒரு ட்ரெமெண்டஸா எம்ஐ பெர்ஃபார்ம் பண்ணி தோத்துருந்தா கண்டிப்பா வந்து விராட் கோலி மேல விழுந்திருக்கும். விழுவணும் என்னை பொறுத்த வரைக்கும். முட்டு கொடுக்குறேன்னு யாரும் வந்து அடிக்காதீங்க. நான் 2-3 இது ட்ரஸ்டட் பேஜில் தான் பாத்துருந்தேன். அவருக்கு வந்து மேட்ச்க்கு முன்னாடி ரவி சாஸ்திரி சொல்லியிருந்தாரு, கமெண்ட்ரியில சொல்லியிருந்தாராம், மேட்ச்க்கு முன்னாடி வந்து அவருக்கு ஃபீவர் இருந்துதான். சரி, அந்த இது அது ஒரு ரீசனா சொல்லியிருந்தாங்க. அண்ட் செகண்ட் ஹாஃப்ல ஃபீல்டிங் வராதுக்கு வந்து அவருக்கு ஏதோ ஆங்கிள் இன்ஜரின்ற மாதிரி பாலாஜி கமெண்ட்ரியில சொல்லியிருந்தாரு. அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தாரு. இதுக்கு நடுவுல இன்னொரு ஒரு விஷயம் என்ன ஆச்சுன்னா, அவர் ஆடிட்டு இருக்கப்போ அந்த ஆப்போசிட் சைட்ல நல்லாவே 2 பேர் பேட் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ கொஞ்ச நேரத்துல இவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி விட்டுட்டு இருந்தாரு. அங்கேயே ஒரு டிப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பவுலர்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவர் கரெக்டா அவுட் சைட் ஆஃப்லயே போட்டுட்டு இருந்தாங்க. அக்ரி பண்ணிக்கவே மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு விராட் கோலி ரஜத் படிதார் வந்ததுக்கு அப்புறமா ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ண பார்த்தாரு. மேட்ச் பார்த்தா ரொம்ப தெளிவா இருக்கும். சால்ட் இருக்கும்போது அவர் அடிக்கதான் பார்த்தாரு, வேகமா அடிக்கதான் பார்த்தாரு. அவர் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ண பார்க்கவே இல்லை, அடிக்கதான் பார்த்தாரு. அவருக்கு பேட்ல படல, அதுதான் உண்மை. இன்னைக்கு வந்து அவருக்கு பேட்ல படல. அதுவுமே அந்த அவுட் ஆன ஷாட்டுமே ரொம்ப டெஸ்பரேட்டா போய் தான் அவுட் ஆனாரு. நம்ம எம்ஐயோட பவுலிங் வந்து ஒழுங்கா பண்ணல, கேப்டன்சி வந்து ஒழுங்கா பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கோம். ஈக்குவலி இங்கேயும் கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். ஆர்சிபியோட பேட்டிங் டிபார்ட்மெண்ட் வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்ட் டைம்ஸ்ல எல்லா மேட்ச்லயுமே வந்து டீம் பேட்டிங் யூனிட்டா சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்குமே மேனேஜ்மெண்டோட, நம்ம ரிப்பீட் பண்றதுதான், மேனேஜ்மெண்டோட டிசிஷன் மேக்கிங் வந்து பெட்டரா இருக்கு. படிக்கிறதுக்கு முன்னாடியே பட்டிதர் அனுப்புனது கரெக்டா மார்க்கெண்டே ஓவர்ல மாட்டிக்கிட்டாரு. ஸோ எல்லா டிசிஷன்ஸுமே சூப்பரா இருக்கு. படிக்கல் இன்னைக்கு உள்ளேயே கொண்டு வர டிம் டேவிடு, அதுக்கப்புறம் ஜித்தேஷ் சர்மா, குணால் பாண்டியா கொண்டு வரல, ஷெப்பர்ட் கொண்டு வரல. ஸோ எல்லா அந்த டிசிஷன் மேக்கிங் வந்து பக்காவா இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பிளேயர்ஸும் பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுறாங்க. ஸோ ஓவரால் ஆர்சிபியோட பேட்டிங் பார்த்துட்டா பயங்கர ஸ்ட்ரென்த்தா இருக்கு. நம்ம கடப்பாருன்னு முன்பே சொல்றோம், அப்படியே லைட்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுற மாதிரி இருக்கு. ஏன்னா ரொம்ப டீப்பா இருக்கிற மாதிரி இருக்கு ஆர்சிபியோட பேட்டிங். அதுவும் ஃபியர்லெஸ்ஸா ஆடுறாங்க. அது வந்து இன்னும் த்ரெட்னிங்கா இருக்கு ஆப்போனன்ட்ஸ்க்கு. ஆர்சிபி பேட்டிங் பத்தி பேசுறப்ப ரஜத் பட்டிதாரை தாண்டி நம்ம போகவே முடியாது. இந்த டோர்னமெண்ட் ஸ்டார்டிங் வந்து ஒரு ட்ரெமெண்டஸான ஃபார்ம்ல இருக்காரு. முன்னாடி ஸ்பின்னர்ஸ் போட்டா தான் அடிச்சிட்டு இருந்தாரு. இப்போ பேஸ் பவுலிங்குமே இது அசால்ட்டா தூக்கி 6 அடிக்கிறாரு. போன வருஷம் ரஜத் பட்டிதாரோட பேட்டிங் வந்து ஒரு மிகப்பெரிய கன்சர்னா இருந்துச்சு. பட் டீம் ஓவராலா பெர்ஃபார்ம் பண்ணும்போது அது அவ்வளவா தெரிஞ்சுக்கல. ஒரு கேப்டன்சில நல்லா பண்ணிட்டாரு. பட் இந்த வருஷம் வந்து வந்திருக்க ஃபார்ம் வந்து வேற லெவல்ல இருக்கு. அதுவும் ஸ்பின்னர்ஸ் போட்டாலே அடிக்கிறாரு, ஃபாஸ்ட் பவுலிங்கே அடிக்கிறாரு. வெரி வெரி குட் சைன். அவர் வந்து இன்னைக்கு அடிச்ச அடி இன்னைக்கு கிட்டத்தட்ட அந்த ரெக்கார்டே பிரேக் பண்ணிருப்பாரு. ஆக்சுவலி 11 பால்ஸ்ல 44 இருந்தாரு. அந்த ஒரு பால் 6 அடிச்சிருந்தா ஃபாஸ்டஸ்ட் 50 ஆயிருக்கும். அந்த த்ரஸ்ட் ஒண்ணு கொடுத்தாரு பாரு, அந்த த்ரஸ்ட் தான் மும்பைக்கு வந்து மிஸ் ஆன மாதிரி எனக்கு தெரிஞ்சது. மும்பை இவ்வளவு நல்ல பவுலிங் வச்சுட்டுமே அவங்க ஸ்ட்ரகிள் பண்றாங்க, டெசிஷன்ஸ் மாத்த வைக்கிறாங்க. அது மாத்த வச்சதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? இவங்க வந்து டாமினேட் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. ஏன்னா விராட் கோலியும் சரி, பில் சால்ட்டும் சரி, ஏதாவது ஒரு பவுலரை அவங்களுக்கு தெரியும் வரப்போறவங்க எல்லாமே ஸ்ட்ராங்கான பவுலர்ஸ், அவங்களுக்கு கொஞ்சம் நீங்க குஷன் கொடுத்தாலும் அவங்க டாமினேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதனால என்ன பண்ணாங்க, ஸ்டார்டிங்ல அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விராட் கோலி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பால் ஸ்ட்ரகிள் பண்ணிருப்பாரு. ஆனா அந்த ஓவர்லயே போல்ட்ல ஒரு 6 அடிச்சிருப்பாரு. அந்த பவர் பிளேல வந்து இவங்க டாமினேட் பண்ணவே ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் பட்டிதர் வந்த உடனே எந்த பவுலர் வேணாலும் இருக்கட்டும், அந்த இது பார்க்க மாட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் வந்து இவங்க என்ன பண்றாங்க, நம்ம அந்த அட்வான்டேஜை யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளும் பண்ணலாம் அவங்களும் பண்ணலாம். யாரு அந்த ரிஸ்க் கேம் விளையாடுறாங்க, அது வந்து உங்களுக்கு ஃபேவரும் பண்ணுது. ஓவராலா ஆர்சிபி வந்து இன்னைக்கு பேட்டிங்ல அவுட் பிளே பண்ணிட்டாங்க. 240 எனி கிரவுண்ட், சின்னசாமியா இருந்தாலும் சரி, வான்கடேவா இருந்தாலும் சரி, எங்கேயா இருந்தாலும் சரி, 240 இஸ் அ வெரி வெரி பிக் ஸ்கோர். ஆக்சுவலி அவங்க அதுக்கு மேலேயும் போயிருக்கணும். பட் இடையில கொஞ்சம் ஸ்லோ ஆயிட்டாங்க, அதெல்லாம் நடந்துச்சு. பட் அதுக்கு மேலேயும் போயிருக்கலாம். பட் 240 இஸ் அ வெரி குட் ஸ்கோர். பட் அந்த 240 ஒரு டீமால சேஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒரு பேட்டிங் லைனப்னா எம்ஐ சொல்லலாம். ஒரு டெரிஃபிக்கான பேட்டிங் லைனப் வச்சிருந்தாங்க. இப்போ வந்து அவங்க பவர் பிளேலே கொஞ்சம் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வந்து ஆர்சிபி வந்து 71 நினைக்கிறேன் பவர் பிளேல, எம்ஐ வந்து 65 60 ஆட் ரன்ஸ்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த மிடில் ஓவர்ஸ்லயும் ஆர்சிபி எங்கேயோ இருக்காங்க. அது ரஜத் பட்டிதாரோட இம்பாக்ட் காட்டுச்சு. எம்ஐ பாத்தீங்கன்னா 80 ரன்ஸ் 4 விக்கெட் விட்டாங்க மிடில் ஓவர்ஸ்ல. ஓவரான பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ். அதுல ஸ்டாண்ட் அவுட்டா தெரிஞ்சது வந்து ஹர்திக் பாண்டியா. இன்னைக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அவர் பயங்கரமான இன்டென்ட் காட்டினாரு. ஆக்சுவலி சுயா சர்மாவெல்லாம் அடிச்சு பயங்கரமான இன்டென்ட் காட்டினாரு. ஒரு லுக்கு வேற விட்டாரு. பட்
மேட்ச் வந்து இந்த பக்கம் டேர்ன் அப் ஆயிடுச்சு. பட் அவர் ஒருத்தர் தான் அந்த இன்டென்ட் காட்டினாரு. அண்ட் எண்ட்ல வந்து ரூதர்ஃபோர்டு அவரால் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு காட்டினாரு. இப்ப வில்ஜாக்ஸ் வந்தா ரூதர்ஃபோர்டை வெளில தூக்க முடியுமா அப்படின்ட்டு அங்கேயும் ஒரு கொஸ்டின் வருது. ஏன்னா இந்த மாதிரி யாருமே பெர்ஃபார்ம் பண்ணாதப்ப ரூதர்ஃபோர்டு தான் தனியா நின்று இன்னைக்கு இந்த அளவுக்கு க்ளோஸா கொண்டு வந்தா அந்த ரன் ரேட்டையாவது நெட் ரன் ரேட்டையாவது இது பண்றதுக்கு அடிச்சாரு. ஸோ வந்து எம்ஐக்கு வந்து இந்த ஹார்திக் பாண்டியா ரூதர்ஃபோர்டை தவிர ரொம்பவே போர் தான். ரிக்கில்டன் ஸ்டார்ட் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நம்ம மும்பை இந்தியன்ஸ் பவுலிங் பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் மட்டும் மிஸ் பண்றோம். ட்ரெண்ட் போல்ட்டோட 20th ஓவர் வந்து செமையா இருந்துச்சு. எந்த பவுண்டரிஸுமே கன்சீட் பண்ணல. லாஸ்ட் பால்ல மட்டும்தான் ஒரே ஒரு 6 கன்சீட் பண்ணாரு. மற்றபடி ஓவரால் அந்த ஓவர் எடுத்து பார்த்தா யார்கர்ஸ் எல்லாம் செமையா ரன்னிங் பண்ணிருந்தாரு. பேட்ஸ்மேன்ஸை ஃப்ரீ பண்ணவே விடல. நிறைய பேருக்கு வந்து நமக்கே டவுட்ஸ் இருந்தது அவர் வந்து டெத் ஓவர்ஸ்ல எப்படி போடுவாரு. இன்னைக்கு ஆப்வியஸா நல்லா போட்டு கொடுத்தாரு. அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் 250 ஆர்சிபியை ரீச் பண்ண விடாம பண்ணதுக்கு. நம்ம கடப்பாருன்னு சொல்றோம். பட் எவ்வளவு பேர் ஃபார்ம்ல இருக்காங்கன்னு கேட்டா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஏன்னா திலக் வர்மா ரீசெண்ட் டைம்ல சுத்தமா பெர்ஃபார்மன்ஸே இல்லை. பெர்ஃபார்மன்ஸேன்றத ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப பூரா இருக்கு. ஸ்கோர்ஸ் 30+ அடிக்க மாட்டாரு. அது வந்து எக்ஸ்ட்ரா டென்ஷன் தான். அந்த மாதிரி ஒரு பிளேயர் இருக்காரு. ஸோ அவர் முன்னாடி அனுப்பியே ஆகணும். ரூதர்ஃபோர்டு இந்த மாதிரி பிளேயர்ஸ் முன்னாடி அனுப்பியே ஆகணும். அது ஒரு எக்ஸ்ட்ரா விக்கெட் வேற விட்டுறாங்க. ஆடட் ஆன் ப்ரெஷர் பின்னாடி ஒரு பேட்ஸ்மேனுக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய பிளேயர் சூரியகுமார் யாதவ் டீசெண்டா ஆடுறாரு. பட் முன்னாடி இருந்த மாதிரி இல்லை. ஒரு மேட்ச்லாம் இதே ஆர்சிபியோட தான் முடிச்சு கொடுத்துட்டு நானும் இருக்கேன்னு காட்டுவாரு. ஸோ அந்த மாதிரி பீக் டைம்ல அவர் இல்லை. ஸோ ஓவராலா மும்பையோட பேட்டிங் யூனிட் வந்து கொஞ்சம் ஃபார்ம் அவுட்ல இருக்க மாதிரி தெரியுது. ரிக்கில்டன் இனிஷியலா டைம் எடுத்து தான் ஆடுவாரு. இன்னைக்கு ரோஹித் சர்மாவுக்கு ஒரு பேட் டே. அவர் உள்ள வரும்போதே அவர் பேட்டை டெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அம்பையர் அங்கேயே ரொம்ப டிலே ஆச்சு. இப்போ பொலாட் இருந்த டைம்லாம் ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆகுங்க. 5-6 விக்கெட் போனதுக்கு அப்புறம் தான் பொலாட் உள்ளே வருவாரு. மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருவாரு அங்கிருந்து. அந்த மாதிரி இப்ப மும்பை சொல்லவே முடியாது. வாய்ப்பே இல்லை. அப்போ குர்னால் பாண்டியாவும் இருந்தாரு பொலாட்டுக்கு எடுத்து வர்றதுக்கு. இப்போ அந்த மாதிரி எதுவுமே பார்க்க முடியல. சாண்ட்னர் வந்தா அவ்வளவு இம்பாக்ட்ஃபுல்லா கண்டிப்பா ஆட மாட்டாரு. சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணுவாரு. அப்பப்போ பவுண்டரி அடிப்பாரு. அவ்வளவுதான். மும்பை பேட்டிங் கொஞ்சம் வீக்கா இருக்க மாதிரி தெரியுது. வீக்கா இருக்குன்னா ஃபார்ம் அவுட்ல இருக்காங்க எல்லாருமே. வந்து சாண்ட்னர் வந்து நீங்க பார்த்தாலுமே இந்த வாட்டி வந்து ஓகே நல்லா போடுறாரு. ஐ மீன் நீங்க சொல்ற மாதிரி இப்ப மும்பைக்கு வந்து எதனால வந்து அந்த கடப்பாறை இல்லைன்னா அந்த ஃபர்ஸ்ட் 3-4 பேர் தான் அடிக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா ஹார்திக் பாண்டியாவும் இன்னைக்கு ரொம்ப ஏர்லியாவே வந்துட்டாரு. அதனால நடுவுல இருக்கிறது ரூதர்ஃபோர்டு ஓகே. பட் இருந்தாலுமே நமந்தீர் மேலேயும் பிரஷர் தான். எப்படி பார்த்தாலும் அந்த டைம்ல வந்து அவர் எல்லா மேட்ச் அடிக்க முடியுமான்னு தெரியல. நல்லா தான் விளையாடுவாரு, குவிக் ரன்ஸ் கொடுப்பாரு. ஆனா மேட்சை முடிச்சு ஃபுல்லா நின்று அடிச்சு தருவாரான்னு தெரியல. சோ இந்த மாதிரி டைம்ல அந்த ஃபர்ஸ்ட் இருந்த பொலாடுக்கு ஈக்குவலா இன்னும் யாருமே வரல. ருதர்ஃபோர்ட் நீங்க நல்லா ஆடினாரு. பட் இருந்தாலுமே ரொமாரியோ ஷெப்பர்ட் வந்து ஒரு நோ பால் போட்டிருப்பாரு. அந்த நோ பால் போட்டு விக்கெட் இருந்தனால அந்த 70+ ரன் போச்சு. இல்லைன்னா அதுவுமே கொஞ்சம் கம்மியா போயிட்டு இருக்கும். அதுவும் இல்லாம லாஸ்ட் டைம்ல வந்து ஆர்சிபி என்ன பண்ணாங்கன்னா ஃபேர் பால்ஸ் போடணுன்ற மாதிரி தான் அவங்க போட்டுட்டு இருந்தாங்க. எதுவுமே தேவையில்லாம மிஸ்டேக் பண்ணக்கூடாது, ரன்ஸ் போனா பரவாயில்ல, ஜெயிச்சா போதுன்ற மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க. அதனால அவர் நல்லா விளையாடி இருந்தாரு. அது கிரெடிட்ஸ் ரிமூவ் பண்ண தெரியல. இருந்தாலும் பொலாட் அளவுக்கு இருப்பாங்களா அந்த ஒரு இது இருக்கு. சோ அதனால இப்ப வில்ஜாக்ஸ் வந்தா சாண்ட்னர் ரிப்ளேஸ் பண்ணிட்டு வில்ஜாக்ஸ் ஆடுவாங்களா? ஏன் சாண்ட்னர் ரிப்ளேஸ் பண்ண மாட்டாங்கன்னா ஆக்சுவலா அவங்கள்ட்ட இருக்கிற ஒரே ஒரு நல்ல ஸ்பின்னர் சாண்ட்னர் தான். இன்னைக்கு ஒரு நாள் தான் அடி வாங்கிட்டாரு. மற்றபடி ட்ரஸ்டபிளான இருக்கிற ஒரே ஸ்பின்னர் சாண்ட்னர் தான். சோ அவரை தூக்கிட்டு வில்ஜாக்ஸ் கொண்டு வரதுக்கு சான்சஸே கிடையாது. நம்ம பிரவீன் ப்ரோ வந்து அவரோட ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் ப்ரெடிக்ஷன் வந்து அன்னைக்கு பும்ரா சொன்னாரு. பும்ரா சொன்னப்ப நான் என்ன சொன்னேன்னா, ப்ரோ பும்ரா சொல்றீங்க சாம்பியன் பவுலர் தான் எல்லாம் ஓகே, பட் டீம்ஸ் வந்து பும்ரா வந்து பார்த்து ஆடிடுறாங்க. அவங்களோட பும்ராவோட கோட்டா வந்து 24 to 30 ரன் வந்தாலே போதும், நான் மத்த பவுலர் அட்டாக் பண்ணிக்கிறேங்கிற மைண்ட் செட்ல தான் வராங்க. பும்ரா வந்து நீ ஒரே பவுலர், உனக்கு விக்கெட் எடுக்கிற பவுலர் பும்ரா தானே, அவர் வந்து நான் பார்த்து ஆடிடுறேன், மற்றவங்களை அடிச்சு ஆடிடுறேங்கிற மாதிரி தான் ஆடுறாங்க. பும்ரா இன்ன வரை 4 மேட்ச்ல இன்ன வரை விக்கெட்டே இல்லாம இருக்காரு. அது வந்து பெரிய பெரிய ஒரே சைன் மும்பைக்கு. இப்போ என்னன்னா பும்ரா நீ சொல்ற மாதிரி பார்த்து ஆடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது பும்ராவுக்குமே தெரியும். அவர் வேரியேஷன் காட்டணும். டெஸ்ட் மேட்ச் லென்த் போடலாம், இந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகிற மாதிரி போடலாம். ஸோ அவர் வந்து ரொம்ப ப்ரிடிக்டபிள் ஆகிட்டாரு. ப்ரிடிக்டபிள்னா மோர் ஓவர் யார்க்கர் தான் போறாரு. ஸோ பேட்ஸ்மேன் ரெடியா இருக்காங்க. அதனால அவருக்கு விக்கெட்டே கிடைக்க மாட்டேங்குது. அவர் டெஸ்ட் மேட்ச் லென்த்லாம் சூப்பராகவே போடுவாரு. அந்த பேஸோட போட்டாருன்னா கண்டிப்பா நிக்காயே கீப்பர் கேட்ச் ஸ்லிப்பு இதெல்லாம் வந்து ரூல் அவுட் பண்ணிடுறாரு அவரே. என்னதான் நீங்க சொல்ற மாதிரி இருந்தாலும் பும்ராவோட கிளாஸ்க்கு நேரத்துக்கு ஒரு விக்கெட்டாவது எடுத்துருக்கணும்ல. நீங்க சொல்ற மாதிரி இப்ப பார்த்து ஆடுற காலம் போயிட்டு அவர் அடிக்க போறாங்க ப்ரோ. அதுவே வந்து இப்போ நீங்க ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் என்டர்டைனிங்கா இருக்கலாம். ஆனா இந்தியாவுக்கு எடுத்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரே நல்ல பவுலர்னு ரேட் பண்ணி வச்சிருக்கிறது பேஸ் பவுலிங்ல அவர் மட்டும்தான். அவரே இப்படி போயிட்டு இருந்தாருன்னா இங்க இருந்து தான் இது இப்படியா இருந்தாலும் அவங்க இன்டர்நேஷனல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, அது வேற விஷயம். பட் இங்க இருந்து பெர்ஃபார்ம் மட்டும் தான் இன்டர்நேஷனலுக்கு எடுத்துட்டு போக முடியும்ல. சோ இதை வந்து நம்ம எப்படியா இருந்தாலும் ஒரு சைட்ல அவர் விக்கெட் எடுக்கலாம் யோசிச்சா கூட என்னடா இவரால எப்படி விக்கெட் எடுக்க முடியலன்றது எனக்கு ஒரு கொஸ்டினா தான் ப்ரோ இருக்கு. அப்படியே மூவியான் நம்ம ஆர்சிபி பவுலிங்க்கு போயிடும். இன்னைக்கு ஒரு சேஞ்ச் பண்ணாங்க. ஆக்சுவலி அபிநந்தன் சிங் வெளில தூக்கிட்டு ரசிக் தரை கொண்டு வந்தாங்க. ஹேசல்வுட் என்ன ரீசன்னு தெரியல, அவர் எடுத்துட்டு டஃபியை வந்து கொண்டு வந்தாங்க. டஃபியை போட்டு வெளுத்து வாங்கிட்டாங்க. ஆக்சுவலி இந்த பவர் பிளேயர் எல்லாம் போட்டு அடி நொறுக்கிட்டாங்க. கடைசியா அவ்வளவு வைடு எல்லாம் போட்டாரு.
பட் ஒரு விஷயம் என்னன்னா, இம்பார்ட்டன்டான ஹர்திக் பாண்டியா விக்கெட்டை எடுத்து கொடுத்தது டஃபி தான். ஹர்திக் பாண்டியா இருந்தா அவரால் என்ன பண்ண முடியும்னு நமக்கு தெரியும். அண்ட் போன வருஷமும் பார்த்தோம், ஒரு 14 பால்ல 13 பால்ல 40 ரன்ஸ் என்னமோ அடிப்பாரு. ஹேஸ்லூட் எல்லாம் வச்சு நொறுக்கிடுவாரு. ஸோ வந்து அந்த விக்கெட்டை எடுத்து கொடுத்ததுக்கு டஃபிக்கு கிரெடிட்ஸ். பட் இன்னைக்கு போட்டு பொழந்துட்டாங்க டஃபிய. அண்ட் ஒன் மேன் ஸ்டாண்டிங் அவுட் இன் ஆர்சிபி பவுலிங் இஸ் குர்னால் பாண்டியா. ஒரு 240 ரன் சேஸ். ஆக்சுவலி விக்கெட் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும், பியூரான பிளாட் ட்ராக். அதுல வந்து 26 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுக்கிறதுலாம் வந்துட்டு, அதுவும் ஒரு ஸ்பின் பவுலரா, லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின் பவுலரா வந்துட்டு அப்படி போடுறதுலாம் இஸ் எக்ஸப்ஷனல். வந்து அவர் செம்மையா ஸ்மார்ட்டா யோசிச்சு போடுறாரு. அண்ட் அவரோட அந்த பவுன்சருக்கு ஃபீல்ட் செட்டப் நிக்க வச்சுட்டு வாழத்துக்கு ஸ்டம்ப்ல போடுறாரு. அந்த ஒரு குழப்பத்தை உண்டு பண்றாரு. போன வருஷம் அவ்வளவு அடிச்சாரு ஹர்திக் பாண்டியா குருநாளை போட்டு. பட் இந்த வருஷம் அப்படியே கான்ட்ராடிக்டரியா எடுத்து பாத்தீங்கன்னா பெருசா அடிக்கவே இல்லை. அவர் போடுற பால்லாம் சிங்கிள் தான் ஆடிட்டு போனாரு, பெருசா அடிக்கவே இல்லை. அந்த அளவுக்கு குருநாள் பாண்டியா வந்து ரொம்ப ரொம்ப கிளவரா யோசிச்சு ஒரு பாலும் யோசிச்சு போடுறாரு. ஒரு ஆர்சிபி கிடைச்சதுல ஒரு ஜெம் ஆஃப் பிளேயர் குருநாள் பாண்டியா என்ன பொறுத்தவரை. அவரை எங்க இடத்துல யூஸ் பண்றாங்க, பவர் பிளேல யூஸ் பண்றாங்க, மிடில் ஓவர்ஸ்ல யூஸ் பண்றாங்க, எங்கெல்லாம் ரன் போதோ அங்க வந்து நிறுத்துறதுக்கு யூஸ் பண்றாங்க. ஒரு டெரிஃபிக்கா போட்டாரு குருநாள் பாண்டியா. ரீசன்ட் டைம்ஸ்ல ஒரு ஹேட்டடும் வருது. நான் இன்னைக்கு வீடியோ போடுறேன், கீழே வந்து அவர் மூஞ்ச பார்த்தாலே வெறுப்பாகுது, அவர் போறதை பார்த்தாலே கடுப்பாகுதுன்னா அப்போ எல்லா மேட்சஸும் பேட்ஸ்மேன் மட்டும் தான் அடிக்கணுமா? பேட்ஸ்மேன் வேர்ல்டா இருக்கு. அந்த டைம்ல ஒரு பவுலர் கஷ்டப்பட்டு போடுறாரு. ஏன்னா ரூலை தாண்டி போயிருந்தா அங்கேயே நிறுத்திடுவாங்க. ரூல்ல இருக்கிற லிமிட்ஸ் தான் வந்து அவரால் என்னென்ன அட்வான்டேஜ் அவ்வளவு கிரியேட்டிவா யோசிக்கிறாரு. யோசிச்சு ஒரு ஃபைட் கொடுக்குறாரு. நீங்க அடிக்க தான் போறீங்கன்னா நானும் என்ன தெரிஞ்சது போடுறேன், முடிஞ்சா அடிச்சுக்கோங்கன்னு சொல்றதை வந்து இவங்க அப்ரிசியேட் பண்ணாம அந்த மனுஷன் இப்படி ஓடி வந்து போடுறாரு, அவர் உட்காந்து போறாரு, நின்னு போறாரு. இந்த மாதிரி இடத்துல நீங்க சொல்ற மாதிரி பும்ரா ஃபெயில் ஆகிறாருன்றப்போ குருநாள் பாண்டியா ஒன்னும் பெரிய மாயாஜலம் எல்லாம் பண்ணல, யோசிச்சு போடுறாரு, அவ்வளவுதான். பேட்ஸ்மேன்ஸை யோசிக்க வைக்கிறாரு. அந்த மாதிரி நல்ல பால்ஸ் போறதுனால அவர் கொடுக்குற கிரெடிட்ஸா தான் விக்கெட்ஸ் வருது. சுயாஷ் சர்மாவும் இன்னைக்கு செம்ம பிரில்லியண்டா போட்டாரு. அந்த இடத்துல ரஜத் படிதாருக்கும் ஒரு கிரெடிட்ஸ் கொடுக்கணும். ஏன்னா லெப்ட் ஹேண்டர் பேட்டிங் ஆடுவாருன்னு பரவாயில்ல, நீ போய் போடு, எனக்கு போர்டுல ரன்ஸ் இருக்கு, நீ தைரியமா போய் போடு, நீ தான் என்னோட விக்கெட் டேக்கர் பவுலர்னு சொல்லி அவர் வந்து பிலீவ் பண்ணி அந்த இடத்துல போட வைக்கிறது வந்து ஒரு டிஃப்ரெண்டான பவுலருக்கு எந்த அளவுக்கு கான்பிடன்ட் கொடுக்கும்னு நமக்கு தெரியும். மும்பையோட பேக் போனை ஒட்டச்சதே சுயாஷ் சர்மா தான். அவர் எடுத்த 2 விக்கெட்டுமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் விக்கெட் தான். ஆர்சிபி பண்ண ஒரு குட் சேஞ்ச் வந்து லாஸ்ட் மேட்ச் அபிநந்தன் சிங் அடிவானதும் டிராப் பண்ணிட்டு ரசிக் தாரோட கொண்டது. ஏன்னா அவரோட பவுலிங் ஸ்டைலே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. அந்த பேக்கப் ஸ்லோவர்லாம் சூப்பரா விழுந்துச்சு அவருக்கு. ஸோ நல்லா எக்கனாமிக்கலா போடுறாரு. விக்கெட்ஸ் கூட இன்னைக்கு எடுத்தாரு, விக்கெட்ஸ்க்காக ஒரு வேல்யூ இருந்தது. ஸோ ஒரு நல்ல ஒரு அடிஷன் தான். மங்கேஷ் யாதவ் எப்போ கொண்டு வருவாங்கன்னு தெரியல, பட் இவரும் நல்லா போட்டாரு. ஆனா இன்ஜுரி கன்சர்ன்ஸ் தான் இருக்கு போல. அவர் பவர் பிளேல 2 ஓவர் போட்டாரு. இதனால என்ன ஆச்சுன்னா புவிக்கு 3 ஓவர் வெளில இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியா வந்து கிராம்ப் வந்துருச்சு. கிராம்ப் வந்தாலும் அவரோட டிட்டர்மினேஷனு வந்து போட்டுக்கிட்டே இருந்தாரு. விக்கெட் வேற எடுத்தாருன்னு நினைக்கிறான். கிராம்ப் வந்துமே ஓடி வந்து போட்டு விக்கெட் எடுத்தாரு. செம்மையான கேரக்டர் காமிச்சிருக்காரு. இவரை வச்சுட்டு நான் மங்கேஷ் யாதவ் சொல்லிட்டு இருந்தேன். பட் ரசிக் தார் லுக்கிங் வெரி ரொம்பவே டிட்டர்மெண்டா இருக்காரு. ஆனா இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்கு. ஆக்சுவலி ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணாரு இன்னைக்கு. அது எப்படி பிளே அவுட் ஆக போகுதுன்னு தெரியல. ரொமாரியோ ஷெப்பர்ட் வந்து அவருக்கு பால் பிராக்டிஸ் இல்லையோ அப்படின்ட்டு எனக்கு தோணுது. போட்டு இன்னைக்கு பயங்கரமா அடிச்சிட்டாங்க. ஆக்சுவலி 24 எக்கானமில ஒரு ஓவர் 1.1 ஓவர் தான் போட்டிருக்காரு, 28 ரன்னு. நீங்க சொல்லலாம் கடைசியா வந்து ஸ்ட்ரெயிட்டா போட்டா போதும்னு போட்டாரு அப்படின்ட்டு. பட் ஸ்டில் இதெல்லாம் ரொம்பவே ஹியூஜான நம்பர்ஸ். நம்ம ப்ரீவியஸ் மேட்சஸ்லயும் பார்த்திருக்கோம், ஒரு பவுலிங் போட வந்தாலே செம்மையா அட்டாக்கிங்கா ஆடுறாங்க. அது ஆர்சிபியை பொறுத்தவரை ஒரு ஒரிங் சைன் தான். ப்ரோ ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் எடுத்தாரு ப்ரோ. நான் கூட அவர் வெயிட் பண்ணி வச்சது வந்து விக்கெட் எடுத்துறாருன்னு பாக்குறப்போ ஆர்சிபிக்கு நடக்கிற மாதிரி இந்த ஆப்போனன்ட் நடந்து நோ பால்ஸ் ஓட்டு கேக்குது. அங்க இருந்து நீங்க சொன்ன மாதிரி நேரா போட சொன்னாலும் அதுல 4 வைடு போட்டுருந்தாரு ப்ரோ. ரிவ்யூலே இன்னைக்கு அந்த லாஸ்ட் 2 ஓவர் அவரும் சரி டப்பியும் சரி நிறைய அந்த எப்படின்னா அந்த டைம்ல கொஞ்சம் டாட்ஸ் வச்சுட்டா மேட்ச் வின் பண்ணிடலான்ட்டு லைன்லேயே போட்டுருந்தாரு. லாஸ்ட் ஓவர்லயும் ஒரு தேவையெல்லாம் போட்டுட்டு இருந்தாரு. சோ இப்ப பிரஷர் இருக்கும் அவங்களுக்கு. யாராவது எல்லாம் யார வச்சு அந்த 2 ஓவர் தேத்துறத பிரஷர் கண்டிப்பா ஆர்சிபி யோசிக்க ஆரம்பிச்சிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இன்னைக்கு அந்த பால் சேஞ்ச் நடந்தது. ஆக்சுவலா ஹர்திக் பாண்டியா ஓவர்ல பால் வந்து ஷேப் லூஸ் பண்ணிடுச்சு. ஸோ வேற பால் வேணும்னு கேட்டு அம்பையர்ஸ் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதை வச்சுட்டு ரொம்ப நேரமா டிம் டேவிட் வந்து ஏதோ டெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா பண்ணிட்டு இருந்தது. அது ஒரு மாதிரி பாக்குறதுக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங் சைன் மாதிரி இருந்தது. ஏன்னா அம்பையர்ஸ் வந்து போய் கேட்டுட்டே இருந்தாங்க, அப்பயும் கொடுக்காம விளையாண்டுட்டே இருந்தாரு. ரொம்ப பிளேஃபுல்லா இருந்த மாதிரி. அது உங்க தாட்ஸ் சொல்லிருங்க அதை பத்தி. அந்த இடத்துல பண்ணது ஒரு ராங்கானது தான். ஆனா அதை என்ன ட்ரிகர் பண்ணுச்சுன்னு நம்ம பார்ப்போம். ஹர்திக் பாண்டியா வந்து அந்த ஓவரை மட்டும் எவ்வளவு நேரம் எடுத்தாருன்னு பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மொமெண்டம் பிரேக் பண்றதுக்காக பண்ண மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. ஆக்சுவலி ரொம்ப நேரமா எடுத்தாங்க. அப்புறம் ஒரு பால் 6 போச்சுன்னு நினைக்கிறேன். பால் சேஞ்ச் பண்ணாங்க. அந்த பாலையுமே கையில வச்சுக்கிட்டு ரோஹித் சர்மாவும் ஹர்திக் பாண்டியாவும் அவ்வளவு நேரம் பேசிக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப நேரமா அந்த கான்வர்சேஷன் வந்து போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு டீம் வந்து ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்காங்கன்னா அந்த மொமெண்டம் பிரேக் பண்ற மொமெண்ட் மாதிரி தான் தெரிஞ்சுது.
அப்பதான் டிம் டேவிட் வந்து பாலை கேட்டாரு, ஹர்திக் பாண்டியாட்ட இருந்து பாலை கேட்டாரு. சூரியகுமார் யாதவ் தான் கேட்கறான் பாருன்னு சொல்லி குடிச்சு இப்படி தூக்கி போட்டாருன்னு நினைக்கிறேன். மும்பை இந்தியன்ஸ் தான் கொடுத்தாங்க பால, அது ஒரு பிளேஃபுல்லா பண்ணாரு. பட் பிளேஃபுல்லா பண்ணது ராங் திங் தான். பட் வாட் ட்ரிகர்ட் இஸ் வந்து அந்த மும்பையோட அந்த டிலே, ரொம்ப நேரம் டிலே பண்ணாங்க அந்த ஓவரை. ஆனா அதுக்காக தான் அவர் பண்ணாரு. பட் அது ஒரு தப்பான விஷயம் தான். ஏன்னா அம்பையர்ஸ் கேட்கும் போது கொடுத்துட்டு போயிருக்கலாம். பட் அவங்களே டீஸ் பண்ற மாதிரி பண்ணது தப்பு தான். அதே மாதிரி நான் இன்னைக்கு இன்னொரு விஷயம் நோட் பண்ணேன். நேத்து மேட்ச் டெல்லியில ட்ரெஸ்டன் ஸ்டோக்ஸ்க்கு வந்து கிளவுஸ் சேஞ்ச் பண்ணி கேட்டப்போ கொடுக்கல. பட் இன்னைக்கு மும்பைல கொடுத்தாங்க, ஹர்திக் பாண்டியாக்கு தான் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பார்க்க, அதாவது மும்பை மேட்ச்லாம் சும்மாவே வந்துடும். இது மும்பை பிளேயர்ஸ் மேல நான் சொல்றதுக்கு விரும்பல. இதை மும்பை இந்தியன்ஸ் அம்பானி அந்த கதைக்குள்ளலாம் நான் போல. அம்பையரிங்க்கு ஒரு லெவல் செட் பண்ணுங்க. ஒரு டீமுக்கும் ஒரு லெவல் செட் பண்ணுங்க. இல்ல எல்லாருக்குமே ஈக்குவலா தான் இருக்கணும். இவங்க அம்பையரிங் வந்து ஒரு டீமுக்கு ஒரு மாதிரி, இன்னொரு டீமுக்கு இன்னொரு மாதிரி இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா ரைஸ் அண்ட் ஸ்டப்ஸுக்கு கொடுக்கல, அது ரூல்ல இருக்கு, ஆல் அக்செப்டட். அம்பையர்ஸ்க்கு கிரெடிட் கொடுக்குறோம் அந்த இடத்துல. ரூல்ல இருக்கிறதால நீங்க நிறுத்திட்டீங்க, சூப்பர், கை தட்டலாம். அதே மாதிரி எம்ஐக்கும் அந்த ஊர்ல 2 வாட்டி கிளவ் உள்ள வந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்ப வேற கிளவ்ன்ட்டு திருப்பி அமிச்சிட்டாங்க. திருப்பி இன்னொரு வாட்டி கிளவ் வந்து உள்ள வருது. இதை மட்டும் எப்படி அலோவ் பண்றாங்க? ஆக்சுவலி அந்த கொஸ்டின் தான் வருது எனக்கு. இப்ப டிசிக்கு அலோவ் பண்ணாங்க, ரூல்ல இல்லையா? அது வந்து பியூர் அம்பியர்ஸ் கால். அது அம்பியரோட டெசிஷன் தான். அது ரூல்ல வந்து ஸ்டாப் பண்றது, எனக்கு கமெண்ட்லயே அது டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ரூல்ல எல்லாம் அப்படி இல்லையா, அது பியூரான அம்பியர்ஸ் கால் தான். இன்னையோட சிச்சுவேஷன் கூட விட்டுருங்களேன், நேத்தோட சிச்சுவேஷன் கொடுத்தே இருக்கணும் ப்ரோ. ஏன்னா இன்னைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா அது நடுவுல இந்த ஓவர்ஸ், சோ அவங்க கொடுக்கலன்றது கூட ஏதாவது சொல்லிக்கலாம். நேத்து வந்து அது முக்கியமான மேட்ச். அவர் ஒருத்தவர் தான் அந்த மேட்ச்ல வந்து வின் பண்றதுக்கான ஒரே பாசிபிலிட்டி என்னன்னா ட்ரிஸ்டன் சப்ஜெக்ட் வந்து அடிக்கிறது, விக்கெட் மட்டும் தான். அந்த டைம்ல எனக்கு இது எனக்கு எப்படி தெரியுதுன்னா, நீ கொடுத்தா இவனுக்கும் கொடு, நீ கொடுக்கலன்னா இவனுக்கும் கொடுக்காத, அவ்வளவுதான். அது ஒரு டீமுக்கு அம்பையர் வந்து ஒரு மாதிரி அலோவ் பண்றது, இன்னொரு டீமுக்கு அம்பையர் ஒரு மாதிரி அலோவ் பண்றது என்னால ஏத்துக்கவே முடியல ஆக்சுவலி. ஓகே, இன்னைக்கு ஓவராலா ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஜிடி விசஸ் எல்எஸ்ஜி. 3 பேரும் வந்து எல்எஸ்ஜி சொல்லியிருந்தோம். பட் ஜிடி ரொம்ப கம்ஃபர்டபுளா அந்த மேட்ச் வந்து கடைசியா கொஞ்சம் விக்கெட்லாம் போச்சு, பட் வந்து ஜெயிச்சிட்டாங்க அந்த மேட்சை. அந்த ஆர்சிபி விசஸ் எம்ஐல வந்து நாங்க 2 பேரும் ஆர்சிபி சொல்லியிருந்தோம். வேலு மட்டும் ரிவெஞ்சுக்கு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி மீம்ஸ் வரும், ட்ரால்ஸ் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி என்னென்னமோ ட்ரை பண்ணி எம்ஐ சொன்னான். பட் அதான் சொன்னேன், என்னென்னமோ ட்ரை பண்ணா. பட் ஆர்சிபி வந்து ஒரு பவர் பேக் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஜெயிச்சிட்டாங்க. நம்மளோட ஓவரால் ப்ரெடிக்ஷன் பாயிண்ட்ஸ் வந்து ரஹ்மான் டிவிலியர்ஸ் 15 out of 20, வேல் பிரஜன் 13 out of 20, பிரவீன் ப்ரோ வந்து 12 out of 20. நீங்களும் வியூவர்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷன்ல உங்க ப்ரெடிக்ஷன் எப்படி போச்சு அப்படிங்கறத வந்து சொல்லுங்க. அந்த மேட்சுக்கு ஓவரால் ப்ரெடிக்ஷன் பாயிண்ட்ஸ் சொல்லுங்க. நம்ம ஃபைனலா அதை பத்தி என்ன டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ வந்து நாளைக்கு மேட்சுக்கு போயிடுவோமா, சன்ரைசர்ஸ் விசஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ இந்த மேட்ச் ப்ரெடிக்ஷன் போயிடுவோம். எனக்கு தெரிஞ்சு 3 பேரும் ஒரே டீம் தான் சொல்ல போறோம்னு நினைக்கிறேன். சொல்லிடுவோம். சூரியவன்ஷியும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் மும்பை மாதிரி பும்ரா போல்ட் அவங்கலாம் இருக்க பவுலிங் அட்டாக்கையும் தூக்கி சொருன்னு சொருகுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஏசல்வுட் புவி இருக்க மாதிரி ஒரு பவுலிங் லைன் ஆர்சிபியும் தூக்கி சொருவிட்டாங்க. இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது எஸ்ஆர்ஹெச் இருக்கிறது எனக்கு தெரியல என்ன ஆக போகுதுன்ட்டு. அதனால பியூர்லி ஆன் தட் பேசிஸ் ஐ அம் கோயிங் வித் ஆர்ஆர். நீ எப்படிலாம் சொல்லும் போதுதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, நாளைக்கு தோத்து போயிருவோமோன்னு. இருந்தாலும் ஆர்ஆர் தான் நான் ப்ரெடிக்ட் பண்றேன், ஆர்ஆர் தான் ஜெயிக்கும்னு ஆசைப்படுறேன். பார்க்கலாம். நீங்க சொல்லிடுறோம். நானும் ஆறாதான் ப்ரோ. நீங்க சொல்ற மாதிரி அவங்களுக்கு பவுலிங் வந்து ஒண்ணுமே இல்லை. அந்த ஒரு ரீசனால இவங்க அதுவும் ஒரு ஸ்ட்ரீக்ல இருக்காங்க. ஸ்ட்ரீக் அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, with that note we come to one conclusion of this video. So see you in tomorrow's match review. Until then, bye from Rahman de Villiers, Vel Prajan and Praveen bro.